வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குஹன் ட்ரேடிங் வியூ தமிழ் சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம ட்ரேடிங் வியூவை பிகினர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ், இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை முதல்ல உருவாக்கவும், ஸோ எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ட்ரேடிங் வியூவோடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலரான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இன்னும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காச்சும் அட்லீஸ்ட் இது போய் சேரும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங் வியூவை முதல்ல நீங்கள் ஆப்பில் சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசரோ இல்லை எட்ஜ் ப்ரௌசரோ ஏதோ ஒரு ப்ரௌசரில் போய்ட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல இந்த லிங்க் வரும். ஸோ இதுதான் tradingview.com உடைய மெயின் லிங்க். ஸோ இந்த லிங்கை டேப் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 30 day ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு எப்போவுமே உண்டு, அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக்கான ஃபீச்சர்ஸ் என்ன தேவைப்படுமோ அது ஃப்ரீ வெர்ஷன்லேயே கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் வாங்க அவசியம் இல்லை. ஸோ ஒருவேளை அப்படியே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டேப் பண்ணலாம், அப்கிரேட் 30 day ஃப்ரீ ட்ரையலை. ஸோ அதை அமுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துக்கோங்க என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது. எசென்ஷியல் பேக்கேஜ், ப்ளஸ் பேக்கேஜ், ப்ரீமியம் பேக்கேஜ், அல்டிமேட் பேக்கேஜ். ஸோ இதெல்லாம் அதோடைய பர்டிகுலர் மந்த்லி ப்ரைஸஸ். இதெல்லாம் ஆனுவல் ப்ரைஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ சேவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஸோ இதில் ஒரு பேக்கேஜுக்கும் ஆன வித்தியாசத்தை கீழேயே கொடுத்துருப்பாங்க. என்ன வரப்போகுது, என்ன வராது ஒரு பேக்கேஜ்லேயும் அப்படிங்கிற கம்பேரிசன் உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கான முக்கிய காரணம் நான் ஏன் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னா, இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னே தெரியாது பேசிக்காக. ஸோ அப்படி தெரியாதவங்களுக்கு இது எல்லாத்தையும் எதுக்கு வாங்கணும், வாங்க தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு பிகினருக்கு இதோடைய ஃப்ரீ வெர்ஷனே போதுமானது. வெறும் ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும், ஜஸ்ட் சைன்இன் பண்ணுங்கள், சும்மா வச்சுக்கோங்க, எவ்வளோதான். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சார்ட்டை பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக இங்கே வாங்க, ப்ராடக்ட்ஸ் போங்க, இதுக்கு கீழே இருக்கிற இந்த சூப்பர் சார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு ஒரு சார்ட் வரும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸுக்கு பயன்படுத்திக்க போகிறீங்க. இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஐக்கன் தான் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கன். ஸோ உங்களுக்கான ப்ரொஃபைல் பேர் க்ரியேட் பண்ணுறது, நம்பர் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இந்த தீம். ஸோ உங்களுக்கு பிளாக் தீம் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட் தீம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு சிஸ்டமில் ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த இடத்துல அமர்த்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஓப்பன் பாக்ஸில் என்ன இருக்கோ அதை விட்டுடுறேன். ஸோ அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கான ஃபீச்சர். ஸோ இந்த இடத்த நீங்கள் அழுத்தி இதில் நீங்கள் என்ன கம்பெனி பேர் போட்டால் கூட சர்ச் ஆகும். ஸோ இந்த ஆப்போடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா. நம்ம இந்தியன் கம்பெனிஸ் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உலகம் முழுக்க இருக்கிற எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் சர்ச் பண்ணாலும் இதில் வரும். அது கமோடிட்டியாக இருக்கலாம், இல்லை ஃபாரெக்ஸாக இருக்கலாம், பிட்காயின்ஸாக இருக்கலாம், கிரிப்டோவாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் இங்கே சர்ச் பண்ணால் வரும். ஸோ அதுதான் இதோடைய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஆப்பிள் இன்க் கம்பெனி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோடைய டீட்டெயில்ஸ் எனக்கு இந்த இடத்துல காட்டுது. ஸோ இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுவும் உங்கள் இஷ்டம்தான். ஸோ இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல கேண்டில்ஸ்னு எழுதியிருக்கு இல்லைங்களா மேலே. ஸோ இதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இந்த பிஹைண்ட் இருக்கிற இந்த கிராஃப் எப்படி இருக்கணுங்கிறது நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைன் கிராஃப்னு எழுதியிருக்கு. ஸோ இதை அழுத்தினேன் அப்படின்னா இப்போது அது நம்ம பார்க்குற விதமே வேறமா தெரியும். மறுபடியும் அதே லைன் கிராஃப் கிட்ட போய் நம்ம ஸ்டெப் லைன்ஸ் செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி தெரியும். ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கேண்டில்ஸ், இந்த ஃபீச்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டைமிங். இது முக்கியமாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய அனாலிசிஸ்க்கு நமக்கு ஹெல்ப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கேண்டில் இப்போ நான் வந்துட்டு 1 minute வச்சுருக்கேன் பாருங்கள்.
ஸோ 1 மினிட்ல வச்சு இப்போதைக்கு எத்தனை கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இன்றைக்கி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் இருக்கிறது உங்களுடைய டூல் பார். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு லைன்ஸ் போடுறதுக்காகட்டும், இல்லை ஒரு ஹாரிசான்டல் லைன் போடுறதுக்காகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதா இது உங்களுடைய டூல் பாக்ஸ். இந்த கிராஃபில் நீங்கள் வரைகிறதுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை மட்டும் காட்டுறேன். எத்தனை கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு 6 o'clock 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இடம் வரைக்கும் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் இருந்து இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட 102 கோடுங்க வந்திருக்கு, அதாவது கேண்டில்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 100 கேண்டலை பேஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கணும் அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதை குறைக்கணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 minute கேண்டல்லேருந்து 5 minutes கேண்டலுக்கு மாற்றிக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, கேண்டில் 100 கேண்டில் இருந்தது, இப்போ வெறும் 20 கேண்டலாக மாறிடுச்சு. ஏன்னா ஒரு கேண்டிலும் அப்போ 1 நிமிஷத்துக்கு ஒன்று உருவாகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுது, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கேண்டில் உருவாகுது. ஸோ நான் 100 கேண்டலை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 20 கேண்டலை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ இதை நான் இன்னும் குறைக்கணும் அப்படின்னா நான் இதை வந்துட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு வைக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, வெறும் இத்தனை கேண்டில் மட்டும்தான் வந்திருக்கு நமக்கு. வெறும் 3 கேண்டில் மட்டும்தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த பர்டிகுலரான கேண்டில் டைமிங்கோடைய சேஞ்ச் பண்ணுற இடம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு பை டிஃபால்ட்டாக நிறைய பேர்கிட்ட சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். நான் வந்துட்டு கடைசியாக ஒரு 20 நாளைக்கு என்னென்ன கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி அதோடைய ஆவரேஜை தாண்டி நான் எப்போ வருதோ அப்போ வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா அது ஏற்கனவே இண்டிகேட்டர் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல நிறைய இருக்கும். ஸோ அதை மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஒரு மூவிங் ஆவரேஜை எடுத்து சும்மா போட்டு பார்ப்போம். நிறைய மூவிங் ஆவரேஜஸ் இருக்கும் வித்தியாசமாக. நம்ம இதில் இருக்கிற ஒரே ஒரு பர்டிகுலரான மூவிங் ஆவரேஜை சும்மா போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. இந்த இடத்துல அது வந்து ஷோகேஸ் ஆகும். இது இந்த ஐக்கன் அமுக்குனீங்கன்னா அதை காட்டும், எக்ஸிட் ஆகும். அதோடைய செட்டிங்ஸை நீங்கள் இங்கே போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கேண்டில் செட்டிங்ஸ் ஆகட்டும், இல்லை இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் அந்த கேண்டில் செட்டிங்ஸ் மாதிரியே இண்டிகேட்டருக்கும் செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இண்டிகேட்டர்ஸான விஷயம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அலர்ட். ஸோ நம்ம ஃபோன்லலாம் அலாரம் வைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வந்தால் நம்மளுக்கு அது அலாரம் அடித்து நமக்கு சொல்லுது இல்லையா? அதே மாதிரி எனக்கு கேண்டில் இப்போது இங்கேருந்து இங்கே வரும்போது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த கோட்டுக்கிட்ட போய் இந்த ப்ளஸ் பட்டனை அழுத்தி நம்ம ஆட் அலர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்படி ஒரு கோடு உருவாயிடும். அப்போ என்ன ஆகும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது எப்போ இந்த இடத்த தாண்டி ஒரு கேண்டில் வைக்குதோ இல்லை இந்த கேண்டில் தொடுதோ அந்த டைமில் நம்ம போய் பார்க்கலாம். நமக்கு இந்த அலாரம் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ இதை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிராசிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிரேட்டர் ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம், லெஸ் தேன், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். இது நீங்கள் உங்களுக்கு என்ன கண்டிஷன் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு உங்களுக்கு ஒரு அலார்ம் வரும், ஒரு அலர்ட் வரும். ரீப்ளே ஆப்ஷன் உங்களுக்கு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்காது. இது பார் ரிப்ளே. நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ரீப்ளே பண்ணி எப்படி வந்துச்சு மார்க்கெட்டுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். பட் அது உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் வராது. இது லேஅவுட்ஸ். ஸோ எத்தனை கிராஃப்ஸை நம்ம ஒரே முறையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். நிறைய கிராஃப்ஸை வைக்கலாம். பட் இப்போ இது ஃப்ரீ வெர்ஷனுங்கிறதுனால உங்களுக்கு வெறும் ஒன்று தான் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் அது வராது, இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கிராஃப் பார்க்கணுன்னா நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கான வாட்ச் லிஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன அலர்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கிறத பார்க்குறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கான ஸ்க்ரீனர்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு போதுமான விஷயம். இந்த பக்கம் இருக்கிற எதையுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கீழே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கிறது, இந்த சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறதோ இல்லை டபுள் டிஜிட்டில் இருக்கோ உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இந்த கோடுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? இது வந்துட்டு டைமிங். இந்த சிங்கிள் நம்பருங்கிறது அந்த நாளை குறிக்குது. ஸோ 6ஆம் தேதி 2 மணி கேண்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த கர்சர் இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நான் இந்த கேண்டில் மேலே வைக்கிறேன் அப்படின்னா இது கீழே வந்திருக்கு பாருங்கள், மண்டே 6th ஜூலைன்னு அதுவே போட்டிருக்கு. 3:15 கேண்டில். ஸோ அந்த டைமுடைய கேண்டில் தான் இது. இதே இடத்துல நம்ம கை வச்சிருக்கிறப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை மணிக்கு இது ஓப்பன் ஆகிருக்கு, எந்த இடத்துல இது க்ளோஸ் ஆகுது,
எவ்வளோ தூரம் போயிருக்கு, ஹை எவ்வளோ போயிருக்கு, லோ எவ்வளோ போயிருக்குங்கிற நம்பர்ஸை நம்மளுக்கு காட்டுது அந்த இடத்துல கூட. ஸோ இதை நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கே தெரியும் அது எந்த நம்பர்லேருந்து போகுதுன்னு. ஸோ இந்த பக்கம் இருக்கிற அந்த நம்பரை தான், ப்ரைஸை தான் இந்த இடத்துல காட்டுறாங்க. அது உங்களுக்கு தெளிவாக ஒரு கேண்டிலும் தெரியணும், முடிஞ்சு போன கேண்டிலும் தெரியுது அப்படின்னாக்கா அந்த கேண்டில் மேலே கை வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த OHLC அப்படிங்கிற இடத்துல காட்டும். ஓகே, ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த டூல்ஸில் நிறைய விஷயம் இருக்குது. பட் நான் இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு ஒரு கோடு போடணும் அப்படின்னா மட்டும் அந்த இடத்துக்கு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அழுத்தி இங்கே இருக்கிற அந்த ஹாரிசான்டல் லைனை அமுக்குனீங்கன்னா, இதை நீங்கள் எங்கே அமுக்குறீங்களோ இப்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோடு உருவாகும். இவ்வளோ தான். அதோடைய ஃபீச்சர்ஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அந்த கோடு எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா அந்த கோடு அதே இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். மேபி இப்போ நான் வந்துட்டு ஒரு 310 எனக்கு இந்த கோடு வரணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போடுறேன். அந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக 310 போய் உக்காந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும். அந்த கோடு பக்கத்தில் வந்துட்டு இது வந்துட்டு ட்ரையல் அப்படின்னு நான் எழுதுகிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல்னு வரும். உங்களுக்கு தெரியுதுங்களா? ட்ரையல்னு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த கோடை தொட்டு நம்ம இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த லைனுடைய கலரை மாற்றணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல நீங்கள் போய் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அந்த கலரை கூட மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். போக போக உங்களுக்கே அது பழகிடும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். கேண்டில் நீங்கள் பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு டூல் கிடையாது. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நிறைய புரோக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஜஸ்ட் பார்க்குறதுக்கு மட்டுமே. அது தப்பு. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இவன் புரோக்கர் கிடையாது. ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அனலிசிஸ்க்காகவே உருவாக்கின ஒரு விஷயம். இவங்க கிட்ட இருந்து தான் இந்த பேசிக்கான இந்த ட்ரேடிங் வியூவோடைய இந்த ஃபீச்சர்ஸோடு தான் உங்களுக்கு புரோக்கர்ஸில் அவைலபிளாகவே இருக்கும். பட் அனலிசிஸ் பண்ணுறதுக்கு இவங்க தான் பெஸ்ட். ஸோ அதுதான் உங்களுக்கான முக்கியமான டிஃப்ரென்ஸ். புரோக்கர்ஸ் வேறு, அனலைஸ் பண்ணுற இடம் வேறு. ஸோ இவங்க தான் அந்த ஃபீல்டில் பெஸ்ட்டான ஒரு ஆள். இவங்கக்கிட்ட இருந்து தான் நிறைய பேர் கிராஃப்ஸே வாங்குவாங்க. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி இது போதும். தேங்க்யூ. உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு மேலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.